தமிழகம் முழுவதிலும் பள்ளி சத்துணவு மையங்களில் ஏற்பட்டுள்ள காலி பணியிடங்களை தொகுப்பூதிய முறையிலே ரூபாய் 3000 தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யும் தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டினை கண்டித்தும் அந்த சமூக நீதி கொள்கைக்கு எதிராகவும் பெண்களின் நலனுக்கு எதிராகவும் 3000 தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யும் நடைமுறையினை அந்த நிலைப்பாட்டினை கைவிடுமாறு இன்றைக்கு தமிழகம் மாநிலம் தழுவிய மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு சத்துணவு மையங்களில் ஏற்பட்டுள்ள காலி பணியிடங்களை உடனடியாக அந்த தொகுப்பு ஊதியத்தில் நியமனம் செய்வதை கைவிட்டு காலமுறை ஊதியத்தில் நியமனம் செய்ய வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். சுப்புக்காலை மாநில பொருளாளர், தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம்.